அப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னா ஊர்ல இருக்கிற எல்லா மருதாணியும் மொட்டை அடிச்ச மாதிரி காலியா இருக்கும். ஏன்னா எல்லாத்து வீட்லயும் மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே புக்கிங்ல போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க. நானும் அப்படிதான் மருதாணிக்காக பல ஏரியா தாண்டி போய் பறிச்சுட்டு வந்ததெல்லாம் உண்டு. எங்க வீட்ல என் கொழுந்தனார் பொண்ணுக்கு மாராப் சீர் ஃபங்க்ஷனு. அதுக்காக ஃபேமிலியே எல்லாருமே மெஹந்தி போட்டுட்டு இருக்கோம். அது ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணிக்கு மேல வரைக்கும் தாண்டி போச்சு. இப்ப அந்த பாப்பாக்கு ஒரு கையை தம்பி ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்ப இந்த தம்பி ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு அறிமுகமானாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்காங்க, பிரேம்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பரா மருதாணி போடுறாரு. கேக்கு கூட பாத்தீங்கன்னா இவர் வீட்லயே எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. சோ இவர்கிட்ட மல்டி டேலண்டட் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அழகா இருந்தது. கடைசியா கையை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு நல்லா சவந்திருந்ததை பாத்தீங்க. இந்த தம்பியோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேக்கு ஏதாவது பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும்னாலும் இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி மெஹந்தி ஏதாவது போட்டு விடணும்னாலும் போடலாம். நல்லா நீட்டா பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளவு டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா பண்ணி தராரு. ஆக்சுவலி இப்ப இந்த ஒரு பாப்பாவோடதான் நீங்க ஒரு கையை நீங்க பாத்தீங்க. ஃபேமிலியே இவரை தான் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இப்போ மருதாணி போட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ஃபுல்லா இப்படிதான் போட்டுட்டு இருந்தாரு.